ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடியது ஒரு டிவோர்ஸ் கேஸு. ஒரு நடிகராக இருந்து கட்சி தலைவராக மாறி இருக்கிறவர் வந்துகிட்ட ஒய்ஃப் வந்து ஒரு டிவோர்ஸ் பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணுறாங்க. அந்த ஃபேமிலி கோர்ட்ஸ் ஆக்ட்னு பார்த்தீங்கன்னா அதில் ட்ரையலு, அந்த பார்ட்டிஸு, அந்த பெட்டிஷன், இன்ஃபேக்ட் அந்த பார்ட்டிஸோட பேர், அந்த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த நம்பர், இது எல்லாமே வந்து கோர்ட் சிஸ்டமில் கூட வெளியே வராது. ஸோ அப்படி இருக்கும்போது இது பப்ளிக்காக வெளியே வருதுன்னா ஓகே, யாரோ ஒருத்தர் அன்எத்திக்கலாக ஒரு ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அதை வெளியே கொண்டு வந்துட்டாங்க, அதில் இருக்க அலிகேஷன்ஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்கனாலும் அதை வந்து நம்ம அதை ப்ரைவேட்டாக பார்த்துக்கிறது, அந்த இன்ஃபர்மேஷனை ரெஸ்பான்சிபிளாக ரிப்போர்ட் பண்ணுறது வந்து நம்மளோட டியூட்டி, எத்திக்ஸ்ன்னு நான் பார்க்குறேன். இப்போ விக்டிமை ட்ரோல் பண்ணுறது இருக்குல்ல, இப்போ வந்து என்னென்னா, இப்போ இந்த கேஸ்லேயும் வந்து விக்டிமை வந்து நெதிலேருந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ட்ரோலிங்ன்றதே பொதுவாகவே தவறு. மோர்தன சாட்டுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடியது ஒரு டிவோர்ஸ் கேஸு. ஒரு நடிகராக இருந்து கட்சி தலைவராக மாறி இருக்கிறவர்களோட ஒய்ஃப் வந்து ஒரு டிவோர்ஸ் பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணுறாங்க. அந்த ஃபைல் பண்ணுறது வந்து நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா, இட் இஸ் அ ஃபேமிலி ப்ரைவேட் இஷ்யூ அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இந்த பெட்டிஷன் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஃப்ளட் ஆகிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அதில் வந்து இப்போது மீடியானா அதை எதெல்லாம் வந்து ரிடாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும், இதெல்லாம் பப்ளிக்கில் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுங்கிறது ஓரளவாவது தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ சோஷியல் மீடியாவில் எல்லாத்தையும் போடுறது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் நம்ம 2 விஷயம் பார்க்கணும். நிச்சயமாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னென்னா, இது இவங்க 2 பேரோட ப்ரைவேட் இஷ்யூ. ஃபேமிலி கோர்ட்ஸ் ஆக்ட், இந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ண இடம் வந்து ஃபேமிலி கோர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த ஃபேமிலி கோர்ட்ஸ் ஆக்ட்னு பார்த்தீங்கன்னா அதில் ட்ரையலு, அந்த பார்ட்டிஸு, அந்த பெட்டிஷன், இன்ஃபேக்ட் அந்த பார்ட்டிஸோட பேர், அந்த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த நம்பர், இது எல்லாமே வந்து கோர்ட் சிஸ்டமில் கூட வெளியே வராது. நாங்கள் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறோன்றதுனால நான் சொல்கிறேன், எங்களுக்கே வந்து ஒரு ஃபேமிலி கோர்ட் மேட்டர் இருக்குது அப்படின்னா நாங்கள் அந்த மேட்டரில் இன்வால்வ் ஆகிருந்தால் தான் எங்களுக்கு அந்த இஷ்யூவே தெரியும், இல்லை எங்கள் கிளையண்ட்டோட மேட்டராக இருந்தால் தான் எங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இது பப்ளிக்காக வெளியே வருதுன்னா ஓகே, யாரோ ஒருத்தர் அன்எத்திக்கலாக ஒரு ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அதை வெளியே கொண்டு வந்துட்டாங்க, அதில் இருக்க அலிகேஷன்ஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்கனாலும் அதை வந்து நம்ம அதை ப்ரைவேட்டாக பார்த்துக்கிறது, அந்த இன்ஃபர்மேஷனை ரெஸ்பான்சிபிளாக ரிப்போர்ட் பண்ணுறது வந்து நம்மளோட டியூட்டி, எத்திக்ஸ்ன்னு நான் பார்க்குறேன். சோஷியல் மீடியாவில் இது வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ்ஸு அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு ப்ரெஸ் கவுன்சில் ஆக்ட் இருக்குது, ப்ரெஸ்ஸில் சில ரூல்ஸ் இருக்குது, ஆன்லைனில் நியூஸ் பேப்பர்ஸில் வரல ஐடி ஆக்ட் இருக்குது, டிபிடிபி ஆக்ட் இருக்குது, நமக்கு ரைட் டு ப்ரைவசி அப்படின்னு ஃபண்டமெண்டல் ரைட்டாகவே நம்ம 2017 சுப்ரீம் கோர்ட் பார்த்துட்டாங்க. இப்போ ப்ரெஸ்ஸுன்றவங்க வந்து ரெஸ்பான்சிபிள் ஆர்கனைசேஷன், ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன், ப்ரொஃபஷனல் ரிப்போர்ட்டிங் பண்ணும்போது அவங்க இந்த ரூல்ஸு, லாஸு, எத்திக்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. சோஷியல் மீடியான்னு பார்க்கும்போது நம்ம வீட்டில் உட்காந்து கதை பேசுகிற மாதிரி அதே ஃபீலிங்கில் வந்து நம்ம பப்ளிக்லேயும் பேசிடுறோம். இதுதான் வந்து எனக்கு, அண்ட் அந்த மெசேஜ் வந்து ஆம்ப்ளிஃபை ஆகிடுது. நம்ம 4 பேருக்குள்ளே பேசுகிறது வேறு, நம்ம மெசேஜாக போட்டு, நம்ம போஸ்ட்டாக போட்டு, இல்லை கமெண்ட்டாக போட்டோன்னா அது உடனே 40,000 பேருக்கு போகிறது வந்து அது ஒரு ரொம்ப தவறான விஷயம் தான் நான் பார்க்குறேன். இல்லை, இந்த இரஸ்பான்சிபிள்னு நான் பார்க்குறேன். பெனிஃபிட் ஆஃப் தி விக்டிம், அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கணும் அப்படிங்கும்போது இந்த ஜஸ்டிஸ் வந்து இது பண்ணுறதுக்காக we are voicing out for the justice for the victim அப்படிங்கிற இடத்துல இருந்து நாங்கள் வந்து அதை பண்ணுறோம், பப்ளிக்கில் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுறோம், இதில் வந்து ரிடாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கிளைம் பண்ணாக்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உண்மையில் சொல்லப்போனால் எத்திக்கல் டைலமா அப்படின்றதுலே வந்து தவறுக்கும் ரைட்டுக்கும் காம்படிஷன் கிடையாது. 2 ரைட்டாக நம்ம நினைக்கிற பெர்ஸ்பெக்டிவ்ஸுக்கு தான் கம்பீட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ஸாக தான் நம்ம பார்க்கணும். நான் வந்து என்னோட கிளைண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இல்லை நான் வந்து இந்த விக்டிமோட சைடில் பேசுகிறேன், இல்லை அக்ரீவ்ட் பர்சனோட சைடில் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு அந்த அக்ரீவ்ட் பர்சனோட ப்ரைவசியை நம்ம ப்ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு ரைட் இல்லை. அதுக்குள்ளேயும் அந்த நல்ல நோக்கத்துக்குள்ளேயும் நம்ம வந்து எத்திக்ஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த விக்டிம் அப்படிங்கிற ஒரு பக்கம். இப்போது வந்து ஒரு பெட்டிஷனர் அவங்களுக்கு ஒரு மென்டல் அக்னி இருக்கும். ஆக்சுவலி whenever they go for a divorce is not an easy thing. இந்தியாவில் வந்து அப்படி ஒரு இது கிடையாது. ஏன்னா அதில் ஒரு மாரலி
இந்த சைக்கலாஜிக்கலி எம்பர்டடான ஒரு விஷயம் இருக்குது, அந்த இது இருக்கும். அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம வந்து பண்ணும் பொழுது பழைய ஃபோட்டோஸை எடுத்து வச்சு திரும்ப ரீசர்ஃபேஸ் பண்ணும் பொழுது அது எந்த மாதிரியான அக்னியை கொடுக்கும்? இதில் வந்து அவங்களுக்கு இதை வந்து ப்ரைவசி ப்ரீச் அப்படிங்கிறத விக்டிம் வந்து எப்படி பார்ப்பாங்க? வெதர் தே கிளைம் லீகலி வந்து இந்த மாதிரியான இதை பண்ணக்கூடாது, ரெஃப்ரைன் பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு லீகலாக அவங்களுக்கு இருக்கா? நம்ம லாஸ்ட் ஒரு 2 எபிசோட்ஸ் முன்னால் காப்பிரைட் பேசணும். படம் வந்து யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சொந்தம். ஸோ இது பப்ளிசிட்டி படமாக எடுத்துருக்கலாம், 10 வருஷம் முன்னாலேயோ இல்லை 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் முன்னாலேயோ ஒரு பப்ளிசிட்டி படமாக எடுத்துருக்கலாம். அந்த பப்ளிசிட்டி படம் வந்து யாருக்கு கிட்ட இருக்கோ அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு ரைட் அவங்க கையில் தான் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு காப்பிரைட் லா. நீங்கள் சொல்கிறது ப்ரைவசி லா. இப்போ ப்ரைவசியில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து நம்ம பப்ளிக்லேருந்து வித்ட்ரா பண்ணணுன்னா அது எப்படி எடுத்தாங்க, எங்கே எடுத்தாங்க, யார் எடுத்தாங்கன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இந்த லாங் டெலிஃபோட்டோ லென்ஸ் வச்சு ப்ரைவேட்டாக எடுத்தாங்க அப்படின்னா நம்ம வித்ட்ரா பண்ணலாம், பேப்பரசி பண்ணுற மாதிரி. இல்லை ஸ்னீக் வீடியோஸு இந்த ஹிடன் கேமரா வச்சு எடுத்தாங்கன்னா வி கேன் வித்ட்ரா. ஆனால் அதை பப்ளிக்காக ஒரு பப்ளிசிட்டி ஃபோட்டோவாக இவங்களே வெளியிட்டிருக்காங்க, இல்லை ஒரு பப்ளிசிட்டி ஏஜென்சி அதை வந்து எடுத்து அதை வெளியிட்டிருக்காங்கன்னா அதை வித்ட்ரா பண்ணுறதுக்கு நமக்கு ரைட் இல்லை. இல்ல நான் சொல்றது வந்து இட் இஸ் அகைன் கான்டெக்ஸ்ட்ல இந்த கான்டெக்ஸ்ட்ல அதை யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எனக்கு ட்ராமா கொடுக்குது, அது லீகலா கஷ்டங்க. இதுதான் வந்து நான் ரெஸ்பான்சிபிள் ரிப்போர்ட்டிங்னு சொல்லுவேன். அவங்க வந்து ஓப்பனா இல்ல எனக்கு வந்து இதனால ட்ராமா காஸ் ஆகுதுன்னா எத்திக்ஸ் டிமாண்ட்ஸ் தட் நம்ம வந்து ப்ரெஸ்ஸோ இல்லை சோஷியல் மீடியாவோ வி ஷுட் ரிஃப்ரெயின் ஃப்ரம் இட். அதுலேருந்து நம்ம விலகிக்கணுன்றது வந்து ஒரு எத்திக்ஸ் இல்லை. அது வந்து நம்ம நீங்கள் எத்திக்ஸ் சொல்கிறீங்க. இன்னொன்று வந்து செல்ஃப் ரெகுலேட்டரி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? வாட் எவர், நாட் ஓன்லி ப்ரெஸ் கவுன்சில் ப்ரெஸ்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கான இதெல்லாம் இருக்கு. நான் சொல்கிறது வந்து சோஷியல் மீடியாவில் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ஐ எம் போஸ்டிங் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ப்ரைவசி பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் இல்லையா? ஆமாம். அப்போ அந்த ப்ரைவசி பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதெல்லாம் வந்து அவங்களை ஹர்ட் பண்ணும், ஊன் பண்ணும். ஈவன் தோ நம்ம வந்து விக்டிமுக்காக பேசுகிறோம்னாலும் கூட திரும்ப திரும்ப ஒரு பழைய ஃபோட்டோ ஹாப்பியாக இருக்கக்கூடிய மொமெண்ட்டோட ஃபோட்டோ எடுத்து ரீசர்ஃபேஸ் பண்ணும் பொழுது அது திரும்ப இவங்களை ஊன் பண்ணுறதுக்கான ட்ராமாட்டிக்காக மோர் ட்ராமாட்டிக்காக உள்ளே கொண்டு போகிறதுக்கு அப்படிங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு இல்லையா? அது நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஆனால் அதுக்குன்னு சோஷியல் மீடியாவில் செல்ஃப் ரெகுலேஷன் அப்படின்னு இல்லை. சோஷியல் மீடியா இன்டர்மீடியரி ரூல்ஸ்ன்னு இருக்குது. பட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரக்சரலாக இது வந்து போடலாம், போடக்கூடாது, காப்பிரைட்டு, இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் இப்படி தான் பார்க்குறாங்களே தவிர அந்த சோஷியல் மீடியா இன்டர்மீடியரி ரூல்ஸில் ப்ரைவசி இந்த ஆங்கிளில் பார்க்குற மாதிரி இல்லை. அதாவது வெளியிட்ட படம் ஆனால் இந்த கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது லாவில் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறது கரெக்ட். நம்ம போஸ்ட் பண்ணும்போது நமக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ பேர் இதை பார்ப்பாங்க, இவ்வளோ ட்ராமா கொடுக்குன்றது வந்து நமக்கு அது தெரியணும். நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அதுதான் அந்த ரெஸ்பான்சிபிள்லேருந்து தான் நம்ம செல்ஃப் ரெகுலேட்டரியாக நான் பிளாட்ஃபார்ம் ரெகுலேட்டரியை தாண்டி நமக்கு இண்டிவிஜுவலாக நமக்கு ஒரு செல்ஃப் ரெகுலேட்டரியில் நம்ம எதை பப்ளிஷ் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் பார்க்கணும். இப்போ எகெயின் இந்த அடல்ட்ரியை பற்றி பேசும்பொழுது இந்த அடல்ட்ரியை பற்றி வந்து சொல்லும் பொழுது இன்னும் நம்ம வந்து ப்ரைவசிக்கு எப்படி ஒரு இதை பார்க்கணும், எப்படி இந்த சென்சிபிள் வே ஆஃப் ரிப்போர்ட்டிங் த அடல்ட்ரி அப்படிங்கிறத வந்து இது சொல்கிறது. இப்போ எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத வந்து தமிழ்ல வந்து திருமணத்துக்கு மீறிய உறவு அப்படின்னு சொல்கிறோம். இந்த திருமணத்துக்கு மீறிய உறவு அப்படின்னு சொல்கிறதையே வந்து இதுக்கு முன்னாடி டேர்ம் வந்து கள்ளக்காதல் அப்படிங்கக்கூடிய டேர்மை வந்து பயன்படுத்தினாங்க, விச் இஸ் மோர் டிராகட்ரி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற இடத்துல இருந்து இப்போ திருமணத்துக்கு மீறிய உறவு அப்படிங்கிற இடத்துல சொல்லப்படுறதில்ல. இதில் நம்ம வந்து அந்த ப்ரைவசியை வந்து ரிப்போர்ட்டிங்கில் எவ்வளோ சென்சிபிளாக ரிப்போர்ட் பண்ணணும்? ஃபேக்சுவலாக பார்த்தோன்னா இது வந்து 2 பேரோட கன்சென்ஷுவல் ரிலேஷன்ஷிப். அவங்க அதை எப்படி சீக்ரெட்டாவோ ப்ரைவேட்டாவோ இல்லை பப்ளிக்காக வச்சுக்கிறாங்கன்றது வந்து அவங்களோட டெசிஷன். நம்ம கேஸ் பற்றி பார்த்தோம், ஃபேமிலி கோர்ட்டு. இப்போ ரீசெண்டாக மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கு. அடல்ட்ரின்னு அலிகேஷன் பண்ணாலே வந்து அந்த பர்சன் தேர்ட் பர்சனை வந்து ரெஸ்பாண்டண்ட்டாக நம்ம பெட்டிஷனில் காட்டணும். இது வந்து இந்தியன் டிவோர்ஸ் ஆக்டில் முன்னாலேருந்தே இருக்குது. ஹிந்து மேரேஜ் ஆக்ட் டிவோர்ஸில் வந்து இல்லை. இப்போ ஹைகோர்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது அந்த நேரத்தில்
அவங்க மென்ஷன் ஆகி இருக்காங்கன்னா அது வேற ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க பேரோ ஐடென்டிட்டியோ மென்ஷன் ஆகாமல் இந்த மாதிரி ஒரு ரூமர் போகும்போது அதை பற்றி ஸ்பெக்குலேட் பண்ணுறதும் வந்து irresponsible. இது யாராக இருக்கலாம், மீடியாவில் இருக்க படங்களை வச்சு, இல்லை ப்ரீவியஸ்லி நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரீவியஸாக படங்களில் இருக்கிறத வச்சுட்டு நம்ம ஸ்பெக்குலேட் பண்ணுறது அது வேறு லெவலில் irresponsibility. அது நம்ம மீடியாவோட ஒர்க்கும் கிடையாது, சோஷியல் மீடியாவோட ஒர்க்கும் கிடையாது. இப்போ சோஷியல் மீடியா இந்த சென்ஸ் சோஷியல் மீடியா டைரெக்டாக அவங்க வந்து பண்ண போகிறது இல்லை, த யூசர்ஸ் ஆஃப் த சோஷியல் மீடியா இஸ் டூயிங் இட் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் வருது. அந்த ஸ்பெக்குலேஷனை வந்து நான் தவறாக தான் பார்க்குறேன். இல்லை, ஸ்பெக்குலேஷன்ஸுங்கிறது ஒரு வகையில் இது இருக்குது. இப்போ வந்து நோன் இது இருக்குது, ஹிஸ்ட்ரி இஸ் நோன். பட் பெட்டிஷனர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் த ஸ்பெசிஃபிக் ரீசன் தே ரிஃப்ரைன்டு ஃப்ரம் இன்க்ளூடிங் த நேம் இன் த ஃபர்ஸ்ட் பெட்டிஷன். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு தேவையான இது இருக்கும் பொழுது ஐ கேன் இட்ஸ் மை ரைட் டு பிரிங் தெம் அஸ் அ செகண்ட் இது ரெஸ்பாண்டன்ட்டுங்கிறதுக்கு எனக்கு ரைட் இருக்குங்கிறதே அந்த பெட்டிஷனில் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நமக்கு இந்த இடத்துல இந்த 3 பேரோட தொடர்பான விஷயம் அப்படிங்கிற இடத்துல இருந்து இங்கே மற்றவங்க வந்து ஒரு பப்ளிக் வியூவர்ஸாக இருந்துக்கிட்டு அதில் கமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எப்படியான, இதுதான் வந்து நம்ம மீடியா ட்ரையல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டெசிஷன், இந்த பெட்டிஷனில் இருக்கிற இஷ்யூஸை டிசைட் பண்ணுறவங்க வந்து கோர்ட் இல்லை ஜட்ஜ். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த ஸ்பெக்குலேஷன்ஸ்னாலையும் இந்த கமெண்ட்ஸ்னாலையும் இந்த கமெண்ட்ரினாலையும் நான் வந்து பெட்டிஷனருக்காக பேசுகிறேன், நான் வந்து ரெஸ்பாண்டண்ட்காக பேசுகிறேன், நான் வந்து இந்த தேர்ட் பர்சனுக்காக பேசுகிறேன் அப்படின்னும் போது தெர் இஸ் சம்திங் கிரியேட்டட் கோர்ட் மாதிரி, ஆனால் அன்ரெகுலேட்டட் பப்ளிக் ஸ்பியரில் நடக்குது. இதுதான் வந்து நம்ம மீடியா ட்ரையல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம மீடியா ட்ரையலை மீறி நம்ம வந்து சோஷியல் மீடியா ட்ரையலில் வந்துட்டோம். ஸோ சோஷியல் மீடியா ட்ரையல்னா உண்மை, ஃபேக்ட்டு, ஆக்சுவலாக எவிடன்ஸு இது எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரு ஸ்பெக்குலேஷன்லேயே இருந்துகிட்டே ஒரு ட்ரையல் நடத்திட்டு இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ உருவாக்கி. இப்போ விக்டிமை ட்ரோல் பண்ணுறது இருக்குல்ல, இப்போ வந்து என்னென்னா, இப்போ இந்த கேஸ்லேயும் வந்து விக்டிமை வந்து நேத்திலேருந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த விக்டிம் ட்ரோலிங்கை வந்து எப்படி பார்க்குறது, வெதர் த விக்டிம் ஹேஸ் லீகல் இது ஷீல்டு ஃபார் ப்ரிவெண்டிங் த ட்ரோல் அப்படிங்கிறதுக்கு இது இருக்கா, இல்லை அவங்க வந்து இந்த ட்ரோலை எதிர்த்து தே கேன் கம்ப்ளைண்ட், கோ ஃபார் கம்ப்ளைண்ட், கிரிமினல் ஆக்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா? ட்ரோலிங்ன்றதே பொதுவாகவே தவறு. ட்ரோலிங் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரோலிங்கிறது வந்து ஒரு சோஷியல் மீடியா ஜார்கனில் வந்துட்டு இருக்குது. ட்ரோலிங் அப்படின்னா ஒருத்தரை ஹியூமிலியேட் பண்ணுறது, இன்சல்ட் பண்ணுறது, அவங்கள பற்றியான தப்பான கருத்துகள், பெர்ஸ்பெக்டிவ்ஸை உருவாக்குறது தான் நம்ம ட்ரோலிங் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது ரொம்ப டைரெக்டாக அவங்கள பயமுறுத்துறது, அவங்களுக்கு ஷேமோ ஹியூமிலியேஷன்லேயோ வந்து அவங்க சிஸ்டம்லேருந்து விலகிக்கிறது, சொசைட்டிலேருந்து விலகிக்கிறது, ஏன் சூசைட் வரைக்கும் போகிறது, இல்லை அட்டெம்ப்ட் சூசைட் வரைக்கும் போகிறது, இதுதான் வந்து நம்ம ட்ரோலிங் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே தப்பு. இது எந்த லெவலில் பண்ணாலுமே தப்பு. எந்தெந்த லெவலில் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து நம்ம பாரதிய நியாய சம்ஹிதா, முன்னை ஐபிசியாக இருந்தது, அங்கேருந்து நம்ம பார்த்துட்டு வரணும். ஸோ டெஃபமேஷன் தப்பு. ஒருத்தர் வந்து அவங்கள பற்றி தப்பான கருத்து உருவாக்குறது, அவங்கள பற்றி அவங்க ரெப்புடேஷனை ஸ்பாயில் பண்ணுறது, அது ஒரு பக்கம் டெஃபமேஷன். அதுக்கு டெஃபினட்டாக நமக்கு ரைட் இருக்குது. யார் பண்ணுறாங்களோ, எந்த மீடியாவில் பண்ணுறாங்களோ, 2 பேரையும் நம்ம சைலன்ஸ் பண்ணலாம் கோர்ட்டுக்கு போயிட்டு. செகண்டு, டைரெக்டாக எங்களை வந்து அட்டாக் பண்ணுறாங்க, எங்கள் ஃபியர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட பிஎன்எஸ்ல வருது, அதையும் நம்ம ஸ்டாப் பண்ணலாம். மறுபடியும் இதே மாதிரி தான், பை கெட்டிங் அன் இன்ஜங்ஷன் அந்த பர்சன் மேலே. பட் இன்ஜங்ஷன் மட்டும் இல்லை, அந்த பர்டிகுலர் பர்சன் யார் த்ரெட்டன் பண்ணுறாங்களோ அவங்க மேலே நம்ம போலீஸ் ஆக்ஷன் எடுத்து அரெஸ்ட் பண்ணி கன்விக்ஷன் கூட வரலாம். மூணாவது, இந்த ஒருத்தரை பற்றி ஒரு சைடு வைஸாக நேராக அவங்கள பற்றி பேசாமல் இவங்கெல்லாம் இந்த மாதிரி தான், அந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஆஃப் பர்சன்ஸ் இந்த மாதிரி எல்லாருமே இப்படி தான் இருக்கிறாங்க, அதுவும் வந்து நம்ம ட்ரோலிங்காக தான் பார்க்கணும். அது வந்து நம்ம கிளாஸ் ஆக்ஷனாக ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கூட நம்ம ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. இப்போது ஒரு பப்ளிக் ஃபிகராக இருக்கிறதுனாலயே அவங்களோட ப்ரைவேட் லைஃப்பை வந்து டிஸ்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சரியா? தவறு. ஒருத்தர் பப்ளிக் ஃபிகரில் அவங்க எதை பப்ளிக் ஆக்குறாங்களோ அதுதான் நம்ம பப்ளிக்காக எடுக்கணும். இப்போ நம்ம வந்துட்டு நம்மளோட பர்சனல் லைஃபு, ப்ரைவேட் லைஃபு ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஒருத்தர் வந்து புட்டசாமி ஜட்ஜ்மெண்ட் 2017 சுப்ரீம் கோர்ட் இதுதான் சொல்லியிருக்காங்க, ஒருத்தரோட ப்ரைவேட் லைஃப் வந்து பப்ளிக் ஆயிடுச்சு,
இல்லை ஒருத்தருக்கு ரைட் டு ப்ரைவசியே இல்லைன்னா அவர் வந்து ஒரு டிக்னிட்டியோட வாழறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம வீட்லேயோ இல்லை நம்ம ரூம்லேயோ எப்படி இருக்கோமோ அது எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சுன்னா நம்மளால் ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்காக ஈகோவோடு நம்மளால் வாழ முடியாது. குட் ஈகோ, ஈகோட்டிஸ்டிக்காக இல்லை, ஆனால் ஆஸ் அ பர்சன் நம்மளால் வாழ முடியாது. ஸோ இந்த ரைட் வந்து செலிப்ரிட்டி ஆனாங்கன்னா அந்த ரைட்டு போயிடுதுன்றது வந்து தவறு. ஒரு செலிப்ரிட்டி ஒரு சினிமா பர்சனாலிட்டியோ பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டியோ இல்லை ரைட்டரோ இருக்கிறாருன்னா அதுதான் அவரோட பப்ளிக் லைஃப். நீங்கள் அவர் ஒர்க்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணலாம், இல்லை அவங்களோட ஆக்டிங்கை கிரிட்டிசைஸ் பண்ணலாம், இல்லை அவரோட மியூசிக்கை கிரிட்டிசைஸ் பண்ணலாம், கிரிட்டிக் பண்ணலாம், அப்ரிஷியேட் பண்ணலாம், அப்ரூவ் பண்ணலாம். பட் அவர் வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ் வச்சுட்டு அவர் வீட்டில் எப்படி இருக்கிறாரு அப்படின்ற ரைட் வந்து நமக்கு கிடையாது. ஸோ இந்த இடத்துல இப்படியான இடங்களில் கிரிட்டிசைஸ் பண்ணும்பொழுது டெஃபமேஷன் கேஸ் வந்து போடுறதுக்கு விக்டிமுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. பட் அது டெஃபமேஷன் கீழே வராது, ரைட் டு ப்ரைவசி அசர்ட் பண்ணுறதுல வரும். ஸோ அதை வந்து ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும். எந்த ரைட் டு ப்ரைவசியை எஃபெக்ட் ஆகிருக்கு, அந்த ரைட் டு ப்ரைவசி எப்படி எஃபெக்ட் ஆகிருக்கு, அந்த ஆக்டோ இல்லை அந்த டாக்குமெண்ட்டோ இல்லை அந்த எவிடன்ஸோ வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ரைட் இருக்குது. ஒரு யூரோப்பியன் கேஸில் தான் வந்து இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்தது. கிரேஸ் கெல்லி அப்படின்னு, பிரின்சஸ் கிரேஸ் ஆஃப் மொனாக்கோ, அவங்க வந்து கேஸ் போட்டு பேப்பராட்சி மேலே கேஸ் போட்டு அந்த ஃபோட்டோஸை வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா அவங்க ஃபேமிலியோட அவங்க மைனர் சில்ட்ரனோட அவங்க வந்து பீச்சில் இருந்திருக்கிறாங்க. அதை வந்து இவங்க லாங் டிஸ்டன்ஸ் ஃபோட்டோ வச்சு எடுத்திருக்காங்க. பேப்பராட்சி வந்து இதே ஆர்குமெண்ட் தான் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து செலிப்ரிட்டியோட லைஃப்பை வந்து பப்ளிக்கில் காட்டுறோம், இவங்க லைஃப் பப்ளிக் லைஃப், ஷீ இஸ் த குவீன்னு, அவங்களுக்கு வந்து என்ன ப்ரைவசி ரைட்ஸு. ஸோ அவங்க கோர்ட்டில் ஃபைல் பண்ணி இல்லை என்னோட பிக்சர்ஸு எடுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் வந்து எனக்கு கொடுக்கணும். இன்னொரு கொஸ்டின் அங்கே என்ன வருதுன்னா, அது ஏன் ஃபோட்டோ காப்பிரைட் இஷ்யூ வருது. அப்போ அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து அதை கமர்ஷியல் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து அதை பர்சனல் யூஸுக்கு வச்சுக்கல. பர்சனல் யூஸு இல்லை வேறு மாதிரி யூஸ்னால் பரவாயில்ல, பட் கமர்ஷியல் யூஸ், டைரெக்ட்லி கமர்ஷியல் யூஸ், அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லா நியூஸ் பேப்பருக்கும் விற்க போகிறீங்க அப்படின்னும் போது அது வந்து டெஃபினட்டாக வயலேஷன் ஆஃப் ப்ரைவசி. இப்போது இந்த மாதிரியான ப்ரைவசியை பற்றின இந்தியாவில் ப்ரைவசி லாஸ் என்ன சொல்லுது? நம்ம ஒரு தனி மனிதனுக்கு என்னென்னலாம் ப்ரைவசின்னு இருக்குது, எதெல்லாம் ப்ரைவசியை கன்சிடர் பண்ணணும்? இந்தியாவில் வந்து ப்ரைவசி ஆக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா டிஜிட்டல் டேட்டா ப்ரைவசி வந்து கிளியராக ஆக்டில் இருக்குது. வேறு எல்லா ரெல்ம்லையும் டிஜிட்டல் டேட்டா இல்லாத லைஃப்பில் எங்கெல்லாம் ப்ரைவசி இருக்குன்றது வந்து நமக்கு ஆக்டாக இல்லை. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டியில் நம்ம இதை பார்க்கணும். லிபர்ட்டி அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இருக்கிற ஃப்ரீடம், அந்த ஃப்ரீடம் வந்து நம்ம எப்போ என்ஜாய் பண்ண முடியும்னா நம்ம ப்ரைவசி இருக்கும்போது தான் நம்ம ஃப்ரீயாக இருக்க முடியும். ப்ரைவசி இல்லாதவங்க வந்து ஃப்ரீயாக இருக்க முடியாது. பட் நம்ம கல்ச்சர்லேயே இந்த டிபேட் இருக்குது. இப்போ நம்ம சின்ன வயசில் நம்ம பார்த்துருப்போம், ஒரு டீனேஜர் வந்து என்னைக்கு அவங்க ரூம் மூடுறாங்களோ, கதவை மூடுறாங்கன்னா, என்ன நீ மறைஞ்சு பண்ணுற, என்ன மறைக்க பார்க்குற, என்ன ஒளிஞ்சிட்டு இருக்க. ஸோ இந்த சீக்ரெசிக்கும் ப்ரைவசிக்கும் இருக்கிற டிபேட் வந்து நம்ம கல்ச்சர்லேயே இருக்குது. ஒருத்தர் வந்து வெளிப்படையாக வாழறாரு அப்படின்னா அவங்களுக்கு சீக்ரெட்ஸே இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம சீக்ரெட்ன்றது வந்து தனியாக பார்க்கணும். ப்ரைவசின்றது வந்து நம்ம ஃபண்டமெண்டலாக ஒரு மனுஷன் அப்படின்றதுக்கே வந்து ஒரு ரைட் இருக்குது. அந்த ரைட் வந்து ப்ரைவசி தான். இப்போ ப்ரீச்சிங் ஆஃப் ப்ரைவசியை வந்து கிரிமினல் இதுவாக பார்க்க முடியுமா? இந்த மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும். அவங்க எப்படி அந்த ப்ரைவசியை ப்ரீச் பண்ணுறாங்க, அது எந்த ஆக்ட்னால ப்ரீச் ஆகுது, எந்த டாக்குமெண்ட்னால ப்ரீச் ஆகுதுன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். நம்ம ரைட் டு ப்ரைவசியை ப்ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்றது வந்து நம்ம பார்க்க முடியாது. இம்பேக்டை கூட பார்க்கலாம். என்னோட ப்ரைவசி ப்ரீச் ஆனதுனால நான் வந்து ஹியூமிலியேட் ஆகிட்டேன், இல்லை நான் வந்து ட்ராமடைஸ் ஆகிட்டேன் அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம். இம்பேக்ட் வழியாகவும் பார்க்கலாம். பட் ப்ரைவசியாக பார்க்க முடியல. இப்போ சில நாடுகளில், கனடா மாதிரி ஃபார் இன்ஸ்டன்ஸ், அங்கே ஒரு ப்ரைவசி கமிஷனர் அப்படின்னு ஒரு இண்டிபெண்ட் அத்தாரிட்டி இருக்கார். எப்படி நமக்கு வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருக்காங்க, அந்த மாதிரி ப்ரைவசி கமிஷனர். இவர்கிட்ட வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் காட்டலாம், இந்த சூழ்நிலையில என்னோட ப்ரைவசி வந்து போயிருக்கு, நீங்கள் வந்து இது மேலே ஒரு ஜட்மெண்ட் கொடுங்க அப்படின்னா அவங்க இண்டிபெண்ட்டாக அந்த சிச்சுவேஷன் ஆடிட் பண்ணி, ஆமாம் இங்கே ப்ரைவசி ப்ரொடெக்ட் ஆகிருக்கு, இல்லை இங்கே ப்ரைவசி ப்ரொடெக்ட் ஆகலை அப்படின்னு அவங்க வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம இன்னும் வரலை. இதுலேயே நான் என்ன சொல்கிறேன்னு நீங்கள் கேட்டதுனால, ரைட் டு என்ன இருக்குது, ரைட் டு டேட்டா, ரைட் டு பயோமெட்ரிக் டேட்டா, இது வந்து கிளியராக ப்ரொடெக்ட் ஆகிருக்கு. ரைட் டு
பர்சன் நம்மளோட ஃப்ரீடம் டு மூவ் ஆக்ட் ஆஸ் அ பர்சன் அப்படின்றதும் ப்ரைவசி தான். ரைட் டு அவர் பர்சனல் லைஃப், மேரேஜ், சில்ட்ரன், அந்த மாதிரி. அப்புறம் மைனர்ஸ்க்கான ரைட் செப்பரேட்டாக இருக்குது. இதுலேயே நம்ம பார்த்தோம்னா ரைட் டு அவர் செக்ஷுவல் ஓரியன்டேஷன், நம்ம எந்த விதமான செக்ஷுவல் ஓரியன்டேஷன் வச்சுக்கிறோம், இல்லை எந்த விதமான செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ஸ் வச்சுருக்கிறோம், இதுலேயும் ரைட் இருக்குது. இன்னொன்று நம்ம ரைட் டு அவர் ஓன் செக்ஷுவாலிட்டி, இதுவே கூட ரைட்டு தான். இப்போது நான் வந்து கே பர்சனா லெஸ்பியன் பர்சனான்னு உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கும் இன்னொருத்தருக்கும் யாருக்கு நான் இதை தெரிவிக்கணுமோ அவருக்கு தெரிஞ்சால் மட்டும் போதுமானது. இப்போது இந்த மாதிரியான ப்ரைவசி இஷ்யூஸில் வரும்பொழுது இப்போ ஒருவேளை லீகலாக வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரியான லாயர்ஸ் வந்து இதுக்கு வந்து சரியான லாயர்ஸாக இருப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மேனரில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரெசிவாக இருக்கணும். அதாவது அட்லீஸ்ட் ஒரு ஐடியாலஜிக்கலி ப்ரோக்ரெசிவான பர்சனாக இருக்கணும், அப் டு டேட் பர்சனாக இருக்கணும். அது வந்து ஆஸ் அ பர்சன் நான் சொல்கிறேன். பட் லாயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 விதமான லாயர்ஸ். ஒன்று வந்து ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தெரிஞ்ச லாயர்ஸ், இன்னொருத்தர் வந்து மெயினாக கிரிமினல் லா பார்க்குறவங்க. இவங்க 2 பேர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இட்ஸ் a combination of ஆக்சுவலி இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் லா, கிரிமினல் லா, டேட்டா லா, சோஷியல் மீடியா பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ. நம்ம இன்னொரு இதில் வந்து இன்னும் வேறு டாப்பிக்கில் பேசுவோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.